Hello friends, this is English with Satish. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப பேசஸ்ட் திங், அதாவது இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கிலீஷ் சம்மந்தமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மற்ற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக ஆர்டிகல் சம்மந்தமான கொஷின் உறுதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் என்ன, இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் மொத்தம் 3 தான். ஏ அண்ட் த, ஏ அண்ட் த, இந்த 3 தான் இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ். சரிங்களா? இதில் நம்ம இன்னைக்கு ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஆன் எங்கே யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் க்ளூவையும் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், AEIOU, AEIOU இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும் அப்படிங்க சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது தவறு. இது எல்லாமே வால் லெட்டர்ஸ், இது எல்லாமே வால் லெட்டர்ஸ். ஸோ வால் லெட்டர்ஸ்க்கு முன்னாடி அல்ல, வால் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் ஆர்டிகிள் ஆன் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும், இட் இஸ் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வால் லெட்டர்ஸ் பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வால் சவுண்ட்ஸ். சரிங்க? இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரலாம், வால் சவுண்ட்ஸ் என்னதெல்லாம், அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளாக வரலாம். சரியா? ஸோ இந்த வால் லெட்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபோனடிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் ஈஸியராக இருக்கும். ப்ரொனன்சியேஷன் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், டிரான்ஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஃபோனடிக்ஸ் இல்லை, தெரிஞ்ச விஷயம் ஃபோனடிக்ஸ் இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம், இதற்கான ஈஸி ஷார்ட்கட் க்ளூ சொல்கிறேன். நம்ம தமிழில் உயிர் எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, தமிழில் உயிர் எழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, இதுதான் தமிழ் உயிர் எழுத்துக்கள். இந்த ஒலிகளுக்கு முன்னாடி நீங்கள் ஆன் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம தமிழ் உயிரெழுத்துக்களும் இங்கிலீஷ் வால் சவுண்ட்ஸும் ஒன்று போல தான் இருக்கும். ஸோ அதனால் தமிழ் உயிரெழுத்துக்களின் ஒலிகள் எங்கெல்லாம் வருதோ அதற்கு முன்பாக நீங்கள் ஆன் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் அந்த ஷார்ட்கட் க்ளூ. நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்களா, அப்போ நான் இவ்வளோ நாளும் AEIOUக்கு முன்னாடி நான் ஆன் போட்டுக்கிறேனே, ஆன்சர் கரெக்டாக தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கான சில விதிவிலக்குகள் இருக்குது. இதில் எந்த இடத்துல தவறும், இது எந்த இடத்துல தவறு அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிங்களா? அம்ப்ரெல்லா, அம்ப்ரெல்லா, அம்ப்ரெல்லா இதில் ஆரம்பிக்குது, யூவில் ஆரம்பிக்குது, அப்படி தானே? ஸோ யூ வந்திருக்கு. ஸோ நம்ம AEIOU வால் லெட்டர்ஸ் படி பார்த்தா யூ வந்திருக்கு. அப்போ ஆன் போடுறேன், எஸ் கரெக்ட் தான். ஆனால் அதே இடத்துல அதே யூங்கிற லெட்டர் யூனிவர்சிட்டி, அதே யூ தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், யூனிவர்சிட்டி. இதற்கு முன்னாடி ஆன் வருமானா கண்டிப்பாக வராது. இதற்கு முன்னாடி ஆன் வரும். ஆனால் அந்த ரூல் படி பார்த்து யோசிச்சு பாருங்க, நம்ம AEIOU வால் லெட்டர்ஸ் போட்டால் ஆன் வரும் தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஆன் வராது. இதுதான் முதல் பிரச்சனை. சரிங்களா? ஸோ ரெண்டாவது, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூனியன், யூ, இதற்கு முன்னாடியும் ஆன் வராது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். O1, O1, இந்த O1 அப்படிங்கிற எழுத்து இருக்குது. ஸோ ஓ இருக்குது, AEIOUல ஓ வருது. அப்போ இதுக்கு முன்னாடி ஆன் வரணும்ல, கண்டிப்பாக வராது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கே வருவோமே, யூனிவர்சிட்டி, யூ, யூங்கிற உயிரெழுத்துக்கள் இருக்கா, இல்லை, அப்படித்தானே? ஸோ ஊ இருக்கு, ஆனால் யூ கிடையாது. அப்போ இது வால் சவுண்ட்ஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி ஆன் வராது. ஒன் சொன்னேன், ONE, ஒன், அதை உச்சரிக்கிறது வ, ஒன் தான் உச்சரிக்கணும். இட்ஸ் நாட் ஒன், ஒன், வ. நம்ம தமிழில் வே சொல்லுவோம் இல்லையா, வானம், வ, அந்த மாதிரி. ஸோ வ, வேங்கிற உயிரெழுத்துக்கள் இருக்கா, இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் இதற்கான ஈஸியஸ்ட் ஷார்ட்கட் ரூல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஆன் சம்மந்தமான குழப்பம் உங்களுக்கு வரவே வராது. இதே மாதிரி MA, நம்ம டிகிரி சொல்லுவோம் இல்லையா, MA, MBA, MBBS, நம்ம டிகிரி சொல்கிறோம் இல்லையா, இதற்கு முன்பாக என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பாக ஆன் வரும். இங்கே எப்படி ஆன் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ எம் எப்படி உச்சரிக்கிறோம், நம்ம தமிழ் எழுதி பார்த்தா எப்படி எழுதுவோம், நம்ம தமிழில் உள்ள ஏ எழுதுவோம் இல்லையா. ஸோ எம் இப்படி தான் எழுதுவோம். ஸோ ஏ அப்படிங்கிறது எதில் இருக்குது, நம்ம உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். MA, he is an MA student, he is an MA student. இந்த சென்டென்ஸில் எம்ங்கிறது இம் இப்படி தான் எழுதுவோம். அந்த ஏங்கிறது நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கள். ஸோ அதனால் இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதே எம் ஒரு வார்த்தையாக வரும் பொழுது, மேங்கோ, இந்த வார்த்தையை எழுதும்போது I ate a mango தானே தவிர I ate an mango வராது. ஏன் வராது? ஃபர்ஸ்ட் எழுத்து எப்படி உச்சரிக்கிறோம், மே, மேங்கோ, மே.
மேங்கிற உயிரெழுத்துக்கள் இருக்கா? இல்லை. அதனால் இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதே மாதிரி தான் எம்எல்ஏ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களையும் ஆன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன் எங்கே யூஸ் பண்ணணும்? ஐஓக்கு முன்னாடியா? இல்லை. எதற்கு முன்னாடி யூஸ் பண்ணணும்? வால் சவுண்ட்ஸ். வால் சவுண்ட்ஸ் எதெல்லாம்? நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கள் எல்லாமே வால் சவுண்ட்ஸ் தான். அதற்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த குழப்பத்திற்கான தீர்வு உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் இங்கிலீஷ் வித் சதீஷ்.